Hello everyone. In the video la CMA Inter paper 7B that is indirect taxation la June 2025 exam கான amendments என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல indirect taxation கான supplementary that is amendments எது applicable அப்படினா ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி தான் இங்க டீடைலா நம்ம பார்க்க போறோம். tax relation study material latest study material follow பண்ணனும். இன்ஸ்டிடியூட்ல direct tax க்கு latest study material that is இந்த 2025 edition issue பண்ணிருக்காங்க. that is siteல போய் பாத்தீங்கனாலே தெரியும். பட் இப்போ இந்த வீடியோ பேசுற வரைக்கும் indirect taxation க்கான study material இன்ஸ்டிடியூட்ல அப்டேட் பண்ணல. இந்த லேட்டஸ்ட் எடிஷனை பேஸ் பண்ணியே படிங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட பழைய எடிஷன் புக் இருக்கு டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸுக்கு இருந்ததுன்னா அதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து படிக்கணும். அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை இருக்கிற மாதிரி இன்ஸ்டிடியூட்டுடைய லேட்டஸ்ட் எடிஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரக்ட் டாக்ஸுக்கான அமெண்ட்மெண்ட் சிஎம்ஏ இன்டருக்கு சப்ளிமெண்ட்ரி இன்ஸ்டிடியூட்டில் போட்ட மெட்டீரியலை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமினன்ஸில் டாக்ஸேஷன் ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ண உடனே அதை பேஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகி ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டாக்ஸேஷனுக்கோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கோ கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி தட் இஸ் இன்ஸ்டியூட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற சப்ளிமெண்ட்ரி பேப்பர் 7B ஜூன் 2025 எக்ஸாமுக்கானது. இந்த லிங்க்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் இருந்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ISD உடைய டெஃபினிஷனில் சில அமெண்ட்மெண்ட் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த டெஃபினிஷனில் இன்க்ளூடிங் இன்வாய்ஸஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்வீசஸ் லையபிள் டு டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 9394 தட் இஸ் ரிவர்ஸ் சார்ஜில் வரக்கூடிய சர்வீசஸ் ரிவர்ஸ் சார்ஜ் அது ரிலேட்டடான இன்வாய்ஸஸும் இதில் இன்க்ளூடட் அப்படிங்கிறத இதில் சேர்த்துருக்காங்க. அதோட ISD கிரெடிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய மேனரை செக்ஷன் 20ல் சொல்லியிருப்பாங்க, அதுவுமே நியூ செக்ஷனாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்குது. எங்கெங்கே அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். இப்போ கஸ்டம்ஸ் டேரிஃப் ஆக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷனை சுத்தமாக ஒமிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. அண்ட் தென் ஜிஎஸ்டியில் எக்ஸம்ஷன் ரிலேட்டடான சில சேஞ்சஸ் இருக்குது. சில எக்ஸம்ஷன் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, சில எக்ஸம்ஷனில் கிளாரிஃபிகேஷன் அல்லது மாடிஃபிகேஷன் அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணது அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். சர்வீசஸ் ப்ரொவைடட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன சர்வீசஸ்னால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சேல் பண்ணுறது, அடுத்தது வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, க்ளோக் ரூம் சர்வீசஸ் அண்ட் பேட்டரி ஆப்ரேட்டட் கார் சர்வீசஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் இந்தியன் ரயில்வேஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறப்ப இது எக்ஸம்ஷன். அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஒன் ஜோன் ஆர் டிவிஷன் டு அனதர் ஜோன் ஆர் டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தட் இஸ் இந்தியன் ரயில்வேஸ் ஒரு டிவிஷன் அல்லது ஒரு ஜோன் இன்னொரு டிவிஷனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப இன்னொரு ஜோன் ஆர் டிவிஷனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா அது எக்ஸம்ஷன். அடுத்து சர்வீசஸ் ப்ரொவைடட் பை SPV ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னால் கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது ஒரு சப்சிடரி கம்பெனிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த சர்வீஸ் என்ன மாதிரி இருக்கணும்னா டு யூஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறதுக்காக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பை வே ஆஃப் அலோயிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அந்த SPV தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுற ரைட்டை இந்தியன் ரயில்வேஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ சர்வீசஸ் ப்ரொவைடட் பை SPV to Indian Railways by way of allowing Indian Railways to use the infrastructure. Such infrastructure built and owned by them. The SPVs built பண்ணி ஓன் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியன் ரயில்வேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற அந்த சர்வீஸ் டியூரிங் த கன்செஷன் பீரியட் கன்சிடரேஷன் வாங்கிட்டு கொடுக்குறது அந்த சர்வீசஸ் எக்ஸம்ஷன். அதே மாதிரி சர்வீசஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சப்ளைடு பை இந்தியன் ரயில்வேஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் SPVக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இன் ரிலேஷன் டு த இந்த மேலே சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குமே எக்ஸம்ஷன்.
நெக்ஸ்ட் எக்ஸம்ஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. சர்வீசஸ் பை வே ஆஃப் ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ஃபார் யூஸ் அஸ் ரெசிடென்ஸ். இந்த எக்ஸம்ஷன் not cover the accommodation services for students in student residences. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட் ரெசிடென்சஸ் இருக்கும் இல்லையா, ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அந்த அக்காமடேஷன் சர்வீசஸ் இந்த எக்ஸம்ஷனில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்ளை ஆஃப் அக்காமடேஷன் சர்வீசஸ் ஹேவிங் வேல்யூ ஆஃப் சப்ளை லெஸ் தென் ஈக்குவல் 20,000 per month per person provided accommodation service is supplied for a minimum continuous period of 90 days. இப்போ அக்காமடேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப எக்ஸம்ஷன் இருக்கிறதுல இன்னொரு பாயிண்ட் 12A அப்படின்னு ஒரு என்ட்ரி இன்சர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் அக்காமடேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அது குறைஞ்சது கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் 90 days, 90 daysக்கு குறையாமல் அக்காமடேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பெர் மந்த் பெர் பர்சனுக்கு 20,000 அல்லது அதுக்கு கம்மியாக தான் வேல்யூ ஆஃப் சப்ளை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்காமடேஷன் சர்வீஸஸ் சப்ளை பண்ணுற அதுக்கு எக்ஸம்ஷன்னு சொல்கிறாங்க. சப்ளை ஆஃப் அக்காமடேஷன் சர்வீசஸ் ஹேவிங் வேல்யூ ஆஃப் சப்ளை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 20,000 பெர் பர்சன் பெர் மந்த். ஸோ அக்காமடேஷன் சர்வீஸ் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, பட் அவங்க தொடர்ச்சியாக ஒரு 90 daysக்கு குறைஞ்சபட்சம் இருக்கிற மாதிரி அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோவா இருக்கணும், வேல்யூ ஆஃப் சப்ளை ஒரு பர்சனுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 அல்லது அதுக்கு கம்மியாக சார்ஜ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி அக்காமடேஷன் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறப்ப இது எக்ஸம்ஷன். இது நியூ இன்சர்ஷன். அடுத்தது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் ப்ரொவைடிங் மீட்டரிங் எக்யூப்மெண்ட் ஆன் ரெண்ட், டெஸ்டிங் ஃபார் மீட்டர்ஸ் எக்ஸெட்ரா, ரிலீசிங் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், இந்த மாதிரி இபியில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, இந்த சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்ஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 10/10/2024 இருந்து. ஸோ சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் ப்ரொவைடிங் மீட்டரிங் எக்யூப்மெண்ட், ரெண்ட்டுக்கு மீட்டரிங் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் மீட்டர் டெஸ்ட் பண்ணுறது, மீட்டர் ஷிஃப்ட் பண்ணுறது, சர்வீஸ் லைன் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இது எல்லாத்துமே இதில் கவர் ஆகுது எக்ஸம்ஷனில். விச் ஆர் இன்சிடென்டல் ஆர் ஆன்சிலரி டு த சப்ளை ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற அந்த மெயின் சர்வீஸ்க்கு இதெல்லாம் இன்சிடென்டல் ஆன்சிலரியாக இருக்கிறதுனால இது எல்லாமே எக்ஸம்ஷன்னு சொல்கிறாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 10/10/2024. அனதர் ஒன் ரீஇன்சூரன்ஸ் சர்வீசஸ், சர்வீசஸ் பை வே ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் சீரியல் நம்பர். இதுக்காக சீரியல் நம்பர் 35, 36, 40 சொன்னது. இப்போ ஷார்ட்டாக சொல்கிறதுனா ரீஇன்சூரன்ஸ் சர்வீசஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அனதர் ஒன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அகெயின்ஸ்ட் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராண்ட். கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிராண்டோ அல்லது நோட்டிஃபைடு ரிசர்ச் அசோசியேஷன், யூனிவர்சிட்டி, காலேஜ், இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் நோட்டிஃபை பண்ணின இன்ஸ்டிடியூஷனில் இருந்து கிராண்ட் ரிசீவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதை கன்சிடரேஷனாக ரிசீவ் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணினாங்கன்னா அந்த சர்வீசஸ்க்கும் எக்ஸம்ஷன். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அகெயின்ஸ்ட் கன்சிடரேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ வேறு ஏதாவது நோட்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்தோ கிராண்ட் ரிசீவ் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணினா இட் இஸ் எக்ஸம்டட். அண்ட் அனதர் ஒன் affiliation services provided by central or state educational board or council to a school established, owned or controlled by central government, state government, etc. சுருக்கமாக சொல்கிறதுனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அஃபிலியேஷன் சர்வீசஸ் எஜுகேஷனல் போர்டு, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எஜுகேஷனல் போர்டு ப்ரொவைட் பண்ணினா அந்த சர்வீசஸ் எக்ஸம்ஷன். அஃபிலியேஷன் சர்வீசஸ்னால் இப்போ ஒரு ஸ்கூலில் தேவையான நீட்ஸ், தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் அஃபிலியேஷன் சர்வீசஸ். சென்ட்ரல் ஸ்டேட் எஜுகேஷனல் போர்டு அஃபிலியேஷன் சர்வீசஸை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும்போது இது எக்ஸம்ஷன். நெக்ஸ்ட் ஒன் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ். ட்ரைனிங் கொடுக்குறவங்க, சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ், இது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் த பர்டிகுலர் ஸ்கீம். என்ன ஸ்கீம் இது? தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. இந்த ஸ்கீமில் இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ். இவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஆஃபரிங் ஸ்கில் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் கோர்சஸ் சர்டிஃபைடு பை நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷனல் ட்ரைனிங். ஸோ சர்டிஃபை பண்ண கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கில் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் கோர்சஸ், சர்டிஃபைடு கோர்சஸ், இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப இந்த சர்வீசஸ் எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்
by an establishment of a foreign company in India, which is an airline company. Foreign company உடைய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. அது ஏர்லைன் கம்பெனி. அது சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுது. யார்கிட்ட இருந்து சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுது? ஃப்ரம் அ ரிலேட்டட் பர்சன் அல்லது ஃப்ரம் எனி ஆஃப் இட்ஸ் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ரிலேட்டட் பர்சன் அல்லது இதனுடைய வேறு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருந்து சர்வீசஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. பை அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ ஃபாரின் கம்பெனி இன் இந்தியா விச் இஸ் அன் ஏர்லைன் கம்பெனி. இது கன்சிடரேஷன் இல்லாமல் இந்த சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப இதுக்கு எக்ஸம்ஷன்னு சொல்கிறாங்க. பட் இந்த எக்ஸம்ஷனுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தென் ரிவர்ஸ் சார்ஜில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. சப்ளை ஆஃப் மெட்டல் ஸ்கிராப் பை அன் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் டு எனி ரிஜிஸ்டர்டு பர்சன். இது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் கவர் ஆகுது. சப்ளை ஆஃப் மெட்டல் ஸ்கிராப் அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்ணுறப்ப ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வரும். அடுத்தது 10/10/2024 இருந்து ரெண்டிங் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தென் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் இல்லாமல் வேறு ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு கொடுக்குறப்ப அதுவும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் வரும். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சப்ளையில் கார்பரேட் கேரண்டி. இதில் ரூல் 28 சப் ரூல் 2ல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன வருது அப்படின்னா, ஒரு கம்பெனி அதனுடைய ரிலேட்டட் கம்பெனிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை அ சப்ளையர் டு எ ரெசிபியன்ட் ஹூ இஸ் அ ரிலேட்டட் பர்சன் லொக்கேட்டட் இன் இந்தியா. என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? கேரண்டி கொடுக்குறாங்க. ப்ரொவைடிங் கார்பரேட் கேரண்டி டு எனி பேங்கிங் கம்பெனி, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த செட் ரெசிபியன்ட். ரிலேட்டட் பர்சன் ரெசிபியன்ட்டு ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அதோட ரிலேட்டட் கம்பெனி பேங்க்கில் இருந்தோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தோ லோன் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த செட் ரெசிபியன்ட். இட் ஷால் பி டீம்டு டு பி 1% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சச் கேரண்டி ஆஃபர்ட் பெர் ஆனம் ஆர் ஆக்சுவல் கன்சிடரேஷன் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ கார்பரேட் கேரண்டியில் வேல்யூ ஆஃப் சப்ளை பார்க்கும்போது வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் பி டீம்டு டு பி 1% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சச் கேரண்டி ஆஃபர்ட் பெர் ஆனம் அல்லது ஆக்சுவல் கன்சிடரேஷன் 1% ஆஃப் த கேரண்டீட் அமௌண்ட்டு அல்லது ஆக்சுவல் கன்சிடரேஷன். இந்த ரெண்டில் எது ஹையரோ அதை வேல்யூ ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கிறோம். ஹவவர் வேர் த ரிசிபியன்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஐடிசி. ரிசிபியண்ட்டுக்கு ஐடிசி ஃபுல்லாக கிடைக்கும், அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ டெக்ளேர்டு இன் த இன்வாய்ஸில் என்ன வேல்யூ டெக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதை வேல்யூ ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்வாய்ஸில் ரூல் 47A புதுசாக இன்சர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் ரிலேட்டடாக இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான டைம் லிமிட்னு கொண்டு வராங்க. டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவிங் டேக்ஸ் இன்வாய்ஸ் இன் கேஸ் வேர் ரிசிபியன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு இஷ்யூ இன்வாய்ஸ். எங்கே ரிசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கோ அதுக்கான டைம் லிமிட் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 30 days. இது ரூல் 47A. அடுத்தது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரிலேட்டடான சில அமெண்ட்மெண்ட்ஸு. 1/11/2024 இருந்து GSTR 7 சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டு நெக்ஸ்ட் மந்தில், ஒவ்வொரு மந்த்துக்கும் அடுத்த வர மந்தில் ஆன் ஆர் பிஃபோர் 10th day அப்படின்னு சொல்கிறாங்க. GSTR 7 டு பி சப்மிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 10th day ஆஃப் த மந்த் சக்சீடிங் த கேலண்டர் மந்த். GSTR 4 ஆனுவலாக சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டு பை 30th June ஃபாலோயிங் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் ரூல் 96 சப் ரூல் 10 இதை இந்த ரெஃபரன்ஸை ஒமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது GSTR 1A அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த GSTR 1A என்னென்னா GSTR 1 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பட் GSTR 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவருடைய ஓன் ஆப்ஷன் படி வேணும்னா அவுட்வர்ட் சப்ளைஸில் அமெண்ட்மெண்ட்டோ அல்லது அடிஷனல் டீட்டெயில்ஸோ கொடுக்கலாம். அதுக்கு ஃபார்ம் GSTR 1A அப்படின்னு சொல்கிறாங்க. Registered person may, after furnishing the details of outward supplies in form GSTR 1 for a tax period, but before filing GSTR 3B, at his own option, amend or furnish additional details of outward supplies in form GSTR 1A. With effect from 1/8/2024, GSTR 1ல interstate suppliesல invoice value மோர் தென் 1 lakh இருந்ததுன்னா, அதுவும் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்ணினதில் மோர் தேன் 1 lakhன்னு இருந்ததுன்னா இதை தனியாக காமிக்கணும்.
இதுக்கு முன்னாடி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணுற வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளையில் மோர் தேன் 2,50,000 இருந்தது. பட் இப்போ அதை 1 லேக்னு மாற்றிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை இன்வாய்ஸ் வேல்யூ மோர் தேன் 1 லேக்காக இருந்து அது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ண சப்ளையாக இருந்ததுன்னா அதை தனியாக செப்பரேட்டாக ஜிஎஸ்டிஆர் 1ல் காமிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது ஜூன் 2025 எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம். டிசம்பர் 2025க்கும் இது இன்க்ளூட் ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிசம்பர் 25க்கு அதுவும் சேர்த்துக்கணும். பட் அந்த சமயத்தில் இன்ஸ்டியூட்டில் அதுக்கான சப்ளிமெண்ட்ரி போடுவாங்க. அதை ஃபர்தராக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஜூன் 2025 எக்ஸாமுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸு அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.